டாக்டர் சபரிநாத். நான் ஒரு மூட்டு தசை இணைப்பதிசு நோய் நிபுணர், ரொமட்டாலஜிஸ்ட். இப்போ இந்த ஆட்டோஇம்யூன் டிசீசஸில் குறிப்பாக இந்த எஸ்எல்இ பற்றின ஒரு பதிவு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இதில் எஸ்எல்இனால் ஏற்படும் ஸ்கின் பாதிப்பு பற்றி பேசியிருந்தோம். இதில் சில பேஷண்ட் வந்து இந்த ஸ்கின் பாதிப்பை ப்ரிவென்ட் பண்ணுறதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக கேட்டிருந்தனால இது ஒரு பதிவு பண்ணுறோம் நம்ம வந்து. ஓகே, இப்போ இந்த எஸ்எல்இனால் ஏற்பட்ட ஸ்கின் பாதிப்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வெயிலில் போனால் இந்த பாதிப்பு ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் எஸ்எல்இயோட நோயோட தன்மையே ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு அப்படின்னாலுமே இந்த ஸ்கின் பாதிப்பு வரும் வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ இந்த ஸ்கின் பிரச்சனையை எப்படி முதல்ல நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் எஸ்எல்இ ஆல்ரெடி கண்டுபிடிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ் அவங்க வெயிலில் போகிறத அவாய்ட் பண்ணலாம். அது நான் குறிப்பாக சொல்கிற மாதிரி இந்த 10 மணிலேருந்து மதியம் 3 மணி வரைக்கும் இந்த மாதிரி வெயிலில் போகிறத அவங்க அவாய்ட் பண்ணலாம். ஓகே, ஒருவேளை வெயிலில் போயே ஆகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது, இல்லை வெளியே போகிற மாதிரி இருக்குன்னா அவங்க பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ், அதாவது ஃபுல்லாக கை வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி காலும் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். ஃபேஸையுமே துணிகள் வச்சு கவர் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு பண்ணுறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க தொப்பிகள் யூஸ் பண்ணுறது. அந்த தொப்பியும் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் தொப்பி இருக்கும் இல்லையா, ரவுண்ட் ஹேட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தொப்பி யூஸ் பண்ணும்போது நேரடியாக சூரிய வெளிச்சம் அவங்க மேலே படாது. ஸோ அதை யூஸ் பண்ணலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா குடைகள் யூஸ் பண்ணுறது. ஸோ கருப்புகள் குடை, இந்த மாதிரி குடைகள் யூஸ் பண்ணும்போது அந்த கருப்பு கலரை கொஞ்சம் சன்லைட்டை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணும். ஸோ அதோட ஷேட் விடும்போது நேரடியாக சன் அவங்க மேலே படுறதை கொஞ்சம் தவிர்க்க முடியும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க சில மெடிக்கல் சன்ஸ்கிரீன்ஸ் இருக்கு. இது நார்மல் சன்ஸ்கிரீன் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் அந்த எஸ்பிஎஃப்னு சொல்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மெடிக்கல் சன்ஸ்கிரீன்ஸை உங்கள் ரொமட்டாலஜிஸ்ட் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த சன்ஸ்கிரீன் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இதில் வெளியே போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி 15 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் முன்னாடியே இந்த சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிக்கணும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சன்ஸ்கிரீன் இது ஒரு 2 to 3 hours தாங்க எஃபெக்ட் இருக்கும். ஸோ ரொம்ப வேர்வை வந்துருச்சு, இல்லை தண்ணி எதுவும் பட்டுடுச்சு அப்படின்னா சன்ஸ்கிரீன் ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ ஒரு 3 hours மேலே ஆனாலுமே அவங்க மறுபடியும் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த முடக்குவாதம், இந்த எஸ்எல்இ இதுக்கான வைத்தியம் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்கின் சம்மந்தமான மேற்கொண்டு பாதிப்பு வராமல் இருக்க கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி சில மாத்திரைகள் இருக்குது, சில ஊசிகள் இருக்குது. அதை அவங்க முடக்குவாத டாக்டரை பார்த்து அவங்க அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் மூலிமா அவங்க இந்த ஸ்கின் சம்மந்தமான பாதிப்பு, எஸ்எல்இனால் ஏற்பட்ட ஸ்கின் சம்மந்த பாதிப்பை அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். இதில் சில வகையான ஸ்கின் பாதிப்பு பார்த்தீங்கன்னா வைத்தியம் பண்ண பிறகு நியர் நார்மல் ஸ்கின், பழைய மாதிரி அவங்க ஸ்கின் நார்மலாக வாய்ப்பு இருக்கு. நன்றி, வணக்கம்.